إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனை போன்றோ யாரும் எவரும் இல்லை என்ற விடயத்தை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினது அடியாரும் தூதருமாவார்கள் என்ற விடயத்தையும் சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், இமாம்கள் மற்றும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அவனது கட்டளைகளை எடுத்து நடந்து அவனது அருளை பெற்றுக்கொள்ளுமாறும், அவனது விலக்கல்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அவனது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்குமாக வசியத் செய்து கொள்கிறேன். வார்த்தைகளில் மிக உண்மையான சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ் ரசூலினது வழிகாட்டலின்றி உருவாக்கப்படுகின்ற அனைத்தும் பிதுஅத்துகள் என்றும், அந்த பிதுஅத்துகள் ஒவ்வொன்றும் எங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். எனவே அவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய நாளில் தியாகத்தின் வெளிப்பாடு என்ன என்ற ஒரு தலைப்பில் சில விடயங்களை நான் எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டி அதன் மூலமாக அல்லாஹ்வின் பால் நாங்கள் நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று நான் ஆசை வைத்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். ஞாபகமூட்டல் என்பது யாரெல்லாம் மூமின்களாக அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா கூறுகிறான். எனவே இந்த ஞாபகமூட்டல் என்பது எனக்கும் உங்களுக்குமாக பிரயோசனமானதாக அமைய வேண்டும். நாங்களும் அந்த மூமின்களின் கூட்டத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலாவை பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை அள்ளி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்தவரை அளவற்ற அருளாளனாக இருக்கிறான். அந்த அளவற்ற அருளின் மூலமாக எங்களுக்கு நாங்கள் அவனுக்கு பலவிதமான மாறு செய்பவர்களாக இருந்தாலும் கூட, அவனுக்கு நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்தாலும் கூட, எவ்வாறானவர்களாக வாழ்ந்த போதிலும் அல்லாஹு தாலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை அள்ளி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிற பொழுது, ஒயின் தஅுது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த அருட்கொடைகளை நீங்கள் கணக்கெடுக்க முற்படுவீர்களாக இருந்தால் அதில் நீங்கள் முடிவு காண மாட்டீர்கள் என்ற விடயத்தை கூறுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் கிடைக்கக்கூடிய அனைத்து அருட்கொடைகளிலும் அது அவனுக்கு எந்த அருட்கொடையாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கி இருக்கின்ற அனைத்தும் அருட்கொடைகள் அவன்
ஏனையவர்களை பார்க்கின்ற பொழுதோ கண் காது மூக்கு என்று அவன் ஒவ்வொரு விடயத்திலும் தெளிவானவனாக, பார்வை சரியானவனாக, கேள்வி சரியானவனாக, அவனது பேச்சு விளங்கக்கூடியதாக, நல்லவனாக, உடல் ஆரோக்கியமுள்ளவனாக இருந்தால் அவன் மிக பெரும் அருட்கொடை உள்ளவன். இவ்வாறு வழங்கப்படுகின்ற அருட்கொடைகளில் மிகச்சிறந்த, மிக உன்னதமான, மிகப்பெரிய அருட்கொடையாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற அருட்கொடைகளிலேயே மிகச்சிறந்த, மிக உயர்வான ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் மார்க்கம் அவனுக்கு கிடைப்பது என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இந்த உயரிய அருட்கொடை என்பது, இந்த உயரிய விலை மதிப்பற்ற இந்த அருட்கொடை என்பது எங்களுக்கு சாதாரணமாக கிடைத்தது என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை தியாகத்தோடு இரண்டர கலந்த வரலாறாக இஸ்லாமிய வரலாறு இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இமாம்களை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்திற்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள். சில இமாம்கள் திருமணம் கூட முடிக்கவில்லை என்று வரலாறுகளை நாங்கள் காண்கிறோம். இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். பலவிதமான தியாகங்களை அந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது இந்த ஹதீஸ் துறையில் மிக பெரும் புரட்சியை செய்தவர்கள். இந்த ஹதீஸ் என்பது நபிகளாரின் வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்திற்கு உண்மையான, சந்தேகத்திற்கிடமில்லாத உண்மையான வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும், அதன் மூலம் இஸ்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே எந்த விதமான சொகுசான வாகனங்களும் இல்லாத அந்த காலத்தில், வசதியான வீதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 14,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை அப்பொழுது இருந்த, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த வாகனங்களை பயன்படுத்தி கால்நடையாகவும் அந்த தூரத்தை கடந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் சென்று நபிகளாரின் வாழ்க்கையை தேடி பிடித்து அதனை அவர்கள் தொகுத்து சஹீஹுல் புகாரி என்ற அந்த கிரந்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த விதமான உலக நோக்கங்களும் இல்லாமல் கிட்டத்தட்ட 90,000த்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு அந்த கிரந்தத்தை அவர்கள் பாடமாக நடத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் வரலாறுகளில் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இமாம்கள் என்பவர்கள் ஒவ்வொரு இமாமும், உதாரணத்திற்கு நான் ஒருவரை சொன்னால் கூட ஏனைய அனைத்து இமாம்களும் தங்களது வாழ்க்கையை இந்த இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். பலவிதமான கொடூரமான காலநிலைகளிலும் கூட அந்த இமாம்கள் கொடூரமான பலவிதமான சிக்கல்கள் நிறைந்த வழிப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆபத்தான வழிப்பயணங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மேற்கொண்டு இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக, இந்த சமுதாயத்திற்கு முழுமையான இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். எங்களுடைய மூதாதைகளான சஹாபாக்களை பார்த்தால் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அல்லாஹுக்காக, இந்த மார்க்கத்துக்காக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, அவர்கள் மிக செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். ஆரம்ப காலம் முதலே அந்த குடும்பத்தில் நன்றாக விரும்பியவற்றை சாப்பிட்டு, உயர்தரமான ஆடையை அணிந்து, உயர்தரமான நறுமணங்களை பூசி, முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியில் சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த வீதியே அவர்களுடைய அந்த நறுமணத்தால் கமலக்கூடிய ஒரு வீதியால் முஸாப் சென்றிருக்கிறார் என்று அடையாளம் காணக்கூடிய அளவுக்கான நறுமணங்களை பூசி நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்த போதிலும், எப்பொழுது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது முதல் அந்த வாழ்க்கையை எதுவும் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலின் திருப்தியும் போதும் என்று அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு, எப்பொழுதெல்லாம் தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் விரும்பியதை சாப்பிட்டு வந்த அந்த முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்டினி என்பது எவ்வாறு இருக்கும், பசி என்பது எவ்வாறு இருக்கும், அதனை வேதனை எவ்வாறு இருக்கும் என்று உணரத் தொடங்குகிறார்கள். உயர்தரமான ஆடையை அணிந்து வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அனைத்தையும் இழந்து அனைத்தையும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து, கடைசியாக போரில் கொல்லப்பட்டு தன் உயிரையும் தியாகம் செய்து
மிக பெருமதியான விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து வாழ்ந்த அந்த சஹாபியின் கடைசி நிலை எவ்வாறு இருந்தது என்றால், அந்த மையத்துக்கு கபன் செய்வதற்கு போதிய அளவு துணிகூட இல்லாமல், காலை மறைத்தால் தலை தருகின்ற அளவுக்கு, தலையை மறைத்தால் கால் தருகின்ற அளவுக்கு, கடைசியாக தலையை மறைத்து கால்களை இலைகுலைகளை வைத்து மறைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய கடைசி கால வாழ்க்கை இருந்தது. அத்தனையும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள். எத்தனையோ சஹாபாக்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். திருமணம் முடித்த அன்று இரவு போருக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது அந்த போரில் சென்ற ஷஹீதான சஹாபாக்களை நாங்கள் வரலாறுகளில் படிக்கிறோம். விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் பலனை காணுவதற்காக இருக்கின்ற அந்த வேளையில் போருக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது போட்டது போட்டபடியே கிடக்க, அந்த விவசாயத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அந்த போருக்காக சென்ற சஹாபாக்களை நாங்கள் வரலாறுகளில் படிக்கிறோம். அந்த தியாகங்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த விவசாயத்தின் பலனை பாதுகாத்து வைத்திருந்து அளித்தான் என்ற விடயத்தையும் நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் என்பது நீண்டு கொண்டே செல்கிறது. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் பிறந்தது முதல் வளர்ந்து வந்த அந்த சொந்த ஊரை விட்டு, அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு, அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளாதாரத்தை விட்டு எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் தனி மனிதனாக அனைத்தையும் விட்டறிந்து விட்டு இந்த இஸ்லாத்திற்காக தியாக உணர்வோடு ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களை நாங்கள் வரலாறுகளில் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து நோக்கினார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக பெரும் செல்வ சீமாட்டி. அவர்களை மணந்து ரசூலுல்லாஹும் அந்த செல்வத்தில் வாழ்ந்தவர்கள். எப்பொழுதோ இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார்களோ, எப்பொழுதோ இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்களோ, அன்றிலிருந்து அந்த சமுதாயத்தில் மிக பெரும் கண்ணியத்துக்குரியவராக வாழ்ந்த அந்த மனிதர் மிக கேவலமாக பார்க்கப்படுகிறார். உண்மையாளன் என்று அந்த சமுதாயத்தால் வர்ணிக்கப்பட்டு பட்ட பெயர் வைக்கப்பட்டவர்கள் பொய்யன் என்று சொல்லப்படுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர் என்று அந்த மக்களால் போற்றப்பட்டவர் சூனியம் செய்யப்பட்டவர், பித்து பிடித்தவர் என்று சொல்லப்படுகிறார். அனைத்து வசைபாடுகளையும் கேட்டு செல்வ செழிப்பில் வாழ்ந்த மனிதர் இந்த இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து கடைசியாக சொகுசான படுக்கை இல்லாமல், நிம்மதியான சாப்பாடு இல்லாமல், ஹந்தக்குடைய அந்த யுத்தத்தின் போது சஹாபாக்கள் எல்லாம் அந்த குழி தோண்டுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாவும் அவர்களுடைய சேர்ந்து வேலை செய்கின்ற பொழுது ரசூலுல்லாவின் வயிற்றில் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தன, பசியின் கொடுமையை கொஞ்சம் தாங்கிக் கொள்வதற்காக. ஒருமுறை 2 சஹாபாக்கள் வெளியில் வருகிறார்கள். பகல் நேரத்தில் ரசூலுல்லாஹ் முன்னோக்கி வருகிறார். யார் ரசூலுல்லாஹ், பசி எங்களை வெளியேற்றிவிட்டது, ஏதாவது உணவு வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுதோ ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடை உயர்த்தி காட்டுகிறார்கள். வயிற்றில் அவர்களுக்கும் கல் கட்டப்பட்டிருக்கிறது. பசியின் கொடுமை என்ன தேவை என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இவ்வாறெல்லாம் தியாகங்கள் செய்வதற்கு சமுதாயத்தில் கண்ணியமான ஒருவராக இருந்து உண்மையிலேயே அவர் தன்னுடைய கண்ணியத்திற்காக இந்த வேலைகளை செய்வாராக இருந்தால் அந்த கண்ணியத்தை அவர் எதுவுமே செய்யாமல் பாதுகாத்து கொண்டிருக்க முடியும். தலைமைத்துவத்திற்காக இந்த வேலைகளை அவர் செய்ய முற்பட்டாராக இருந்தால் அந்த குறைஷிகள் ஒப்பந்தத்திற்கு வந்த பொழுதோ அவர் அந்த குறைஷிகளில் மிக பெரும் தலைமைத்துவத்தை அவர் வகித்திருக்க முடியும். சொத்து சுகங்களுக்காக, பெண்களுக்காக இந்த வேலைகளை அவர் செய்வாராக இருந்தால் அந்த நேரத்திலும் அந்த குறைஷிகள் வந்து இவர்களிடம் ஒப்பந்தம் செய்ய வந்த வேளை இவர் தனக்கு வேண்டுமான சொத்து சுகங்களையும் பெண்களையும் தன்னால் எடுத்துக்கொண்டிருக்க முடியும். ஆனாலும் அத்தனையும் உதறிவிட்டு
அத்தனை வசைபாடல்களையும் கேட்டு அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்து சொந்த ஊரை இருந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியேறி சென்றார்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வாறான தியாகங்களை செய்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த உயர்தனமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இது அனைத்தும் செய்யப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, ஒவ்வொரு ஹஜ்ஜு பெருநாள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு குடும்பமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். எந்த ஒரு ஹஜ்ஜு பெருநாள் வந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் எடுபடாமல் அந்த ஹஜ்ஜு பெருநாள் நிறைவடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் நினைவு கூறப்படாமல் அந்த ஹஜ்ஜு பெருநாள் கடந்து போகாது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் நினைவு கூறப்படாமல் அந்த ஹஜ்ஜு பெருநாள் கடந்து போகாது. அவர்கள் செய்த சில தியாகங்கள் ஹஜ்ஜுடைய சமயத்தில் நிறைவேற்றப்படாமல் அந்த ஹஜ் நிறைவேறாது என்று அல்லாஹு தாலா அதனை மார்க்க கடமையாக ஆக்கி இருக்கின்ற அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் மொத்தமாக சேர்ந்து தியாகம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். தான் வளர்ந்து வந்த அந்த தந்தைக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்கிறார், தந்தையை எதிர்க்கிறார், தான் வாழ்ந்த சமுதாயத்தை எதிர்க்கிறார். எந்த அளவுக்கு எதிர்க்கிறார் என்றால், நாங்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போட்டார்கள். சாதாரணமாக நாங்கள் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த விடயத்தின் பின்னணியை நாங்கள் கட்டாயமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். ஒரு சமுதாயமே சேர்ந்து ஒரு மனிதரை நெருப்பில் போடுவதென்றால் அந்த சமுதாயத்திற்கு எதிராக எவ்வாறான எதிர்ப்பு இவர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கும். ஒரு தனி மனிதனிடமிருந்து எவ்வாறான எதிர்ப்பு இந்த சமுதாயத்திற்கு வந்திருக்கும். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு சமுதாயமே எவ்வாறு எதிரியாக மாறியிருக்கும். அந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய சொந்த மகனை நெருப்பில் போடுகின்ற பொழுதோ அதனை தடுக்காத ஒரு தந்தை இருப்பாராக இருந்தால் அந்த தந்தை எவ்வாறு இந்த மகனை எதிர்த்திருப்பார், இந்த மகன் அந்த தந்தையை எவ்வாறு எதிர்த்திருப்பார், எவ்வாறான சோதனைகளை அவர் சந்தித்திருப்பார் என்ற விடயங்களை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயமே சேர்ந்து நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என்று முடிவு செய்வதாக இருந்தால் அந்த சமுதாயத்தில் எவ்வளவு கஷ்டங்களை இவர் சந்தித்திருப்பார், எவ்வளவு விரோதத்தை இவர் சம்பாதித்திருப்பார், எவ்வளவு எதிர்ப்புகளை இவர் கண்டிருப்பார் என்ற விடயத்தை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். முழுவதுமாக ஒதுக்கப்பட்ட மனிதராக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருப்பாரே, அந்த நேரத்தில் எவ்வளவு மனவேதனைப்பட்டிருக்கும். அந்த மனவேதனையை எல்லாம் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டிருப்பார் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமா, தன்னுடைய கைக்குழந்தையையும் தனது மனைவியையும் யாருமற்ற பயங்கரமான இருள் நிறைந்த ஒதுங்குவதற்கான எந்த விதமான பாதுகாப்பு அரண்களும் இல்லாத, கையோடு கொண்டு செல்கின்ற உணவு தீர்ந்துவிட்டால் அடுத்த வேளை உணவுக்கும் அடுத்த வேளை குடிநீருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்ற நிலையில், போக்குவரத்து பாதைகளும் அந்த இடத்தில் இல்லை என்ற நிலையில் ஒரு மனிதர் தனக்கு கிடைத்த அந்த கைக்குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் விட்டு செல்வாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் எவ்வாறு மதித்திருப்பார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் எவ்வாறு செவிசாய்த்திருப்பார், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏனைய அனைத்தை விடவும் அவருக்கு எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தியாகத்தை பெருமனதோடு அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய ஏவலா என்று ஒரு வார்த்தை கேட்டு ஆம் என்று அந்த ஒற்றை வார்த்தையில் அப்படி என்றால் நான் இந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு பெண்மணியாக இருந்தால் அந்த பெண்மணியின் மனதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த தியாகத்தை செய்தார்கள்? அல்லாஹுக்காக, இந்த மார்க்கத்துக்காக இந்த தியாகத்தை செய்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து ஒரு வாலிபனாக வருகின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவரை குர்பானி செய்யப்படுகின்ற பொழுதோ, அவரை அறுப்பதற்கு முற்படுகின்ற பொழுதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எனது மகனே,
அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி உன்னை அறுப்பதாக நான் கனவு காண்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய், இந்த விடயத்தில் உனது அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபொழுதோ அந்த மகன் சொன்ன விடயம், சதஜுதினி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன் ஃபஃஅல் மா துஅமர் சதஜுதினி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்கள் எந்த விடயம் அல்லாஹ்வால் ஏவப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயமா அதனை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வால் ஏவப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் செய்யுங்கள். என்னை அல்லாஹுக்காக பொறுத்து கொள்பவர்களில், அல்லாஹுக்காக பொறுமையாளர்களில் உள்ளவனாக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்ற விடயத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த குடும்பத்தினுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும், அவர்களுடைய தியாக உணர்வு என்பது எவ்வாறு இருந்திருக்கும் என்ற விடயத்தை நாங்கள் அனைவரும் எங்கள் மனதால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இஸ்லாமிய வரலாறு என்பது தியாகத்தோடு இரண்டர கலந்த வரலாறு. சாதாரணமாக எங்கள் கைகளுக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறு எங்களுக்கு பல தியாகங்களோடு பலரின் இரத்த கரை படிந்த வரலாறாக இந்த இஸ்லாமிய வரலாறு அவ்வாறு வந்து எங்களுடைய கைகளில் இந்த மார்க்கம் என்று கிடைத்து நாங்கள் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தில் இன்று ஒவ்வொரு தனி மனிதன் நிலையும் நானும் நீங்களும் எவ்வாறு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் சிந்தனை செய்த வேண்டும். இரண்டாவது குத்பாவில் எங்களது நிலை எவ்வாறு இருக்கிறது என்ற விடயத்தை சற்று நாங்கள் எங்களுக்குள் கொஞ்சமாக அதனை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்திற்காக இமாம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள் இவ்வாறான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுக்குள் ஞாபகப்படுத்தி கொண்டோம். அடுத்த விடயமாக இவ்வாறான தியாக வரலாறுகளின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த இந்த இஸ்லாத்தை நாங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களுமாக கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 14,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நபிகளாரின் வாழ்க்கையை உண்மையாக சந்தேகத்திற்கிடமா இல்லாத உறுதியான வாழ்க்கையாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திற்காக அவர்கள் தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்றால், நாங்கள் சாதாரணமாக சிறிய தூரத்திற்கு சென்று மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. எங்கள் இருப்பிடத்திலிருந்து நாங்கள் வாழ்கின்ற ஊரிலேயே, நாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்திலேயே அந்த மார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுதும் கூட அந்த மார்க்க உபன்யாசங்களை கேட்பதற்கு, அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹு தாலா என்ன கட்டளையிடுகிறான், நபிகளார் என்ன வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுக்கு பின்பற்றுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு மனதில்லை என்றால் நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்ற விடயத்தை நானும் நீங்களுமாக கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் தங்களுடைய விவசாயத்தின் அறுவடையை பெற்றுக்கொள்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்து அப்படியே போட்டபடியே இருக்க அவர்கள் கிளம்பி சென்றார்கள். தனது பொருளாதாரத்தை முழுவதுமாக இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தார்கள். தான் வாழ்ந்து வந்த அந்த சொகுசான வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக அதனை உதறி தள்ளிவிட்டு இஸ்லாத்திற்காக கடுமையான பஞ்சமான பட்டினியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைய நிலையில் எங்களுக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை அள்ளி தந்திருக்கின்ற நிலையில் நாங்கள் அந்த பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹுக்காக என்ன விடயங்களை நாங்கள் செய்கிறோம். ஒரு மனிதனின் கஷ்டத்திற்கு நாங்கள் இன்ன உதவி செய்கிறோம், ஒரு மனிதனின் மருத்துவ தேவைக்கு நாங்கள் இன்ன உதவி செய்கிறோம்,
ஒரு சமுதாயத்தின் கல்வி தேவைக்கு நாங்கள் இன்னும் உதவி செய்கிறோம். ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்வதற்கு, ஒரு வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு நாங்கள் இன்னும் உதவி செய்கிறோம். எங்களிடம் கஷ்டம் என்று வருகின்ற பொழுதோ நாங்கள் அவர்களை விரட்டி அடிக்கிறோமா, கேவலமாக பார்க்கிறோமா, அல்லது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த அந்த செல்வத்திலிருந்து, அந்த அருளிலிருந்து நாங்கள் கொடுக்கிறோமா என்ற விடயத்தை எல்லாம் நாங்கள் எங்களுக்குள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அழகான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள், தியாக வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள். நாங்கள் இதே நிலையில் இருந்துவிட முடியாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம். தனது மனைவியை, கைக்குழந்தையை தன்னந்தனியாக அந்த இருட்டு பாலைவனத்தில் விட்டுவிட்டு அவர்கள் வந்தார்கள் என்றால், இன்று நாங்கள் அவ்வாறான தியாகங்களை செய்வதற்கு எங்களுக்கு துணிவில்லை என்றாலும், அவ்வாறு கஷ்டப்படுத்துவதற்கு எங்களுக்கு துணிவில்லை என்றாலும், எங்களுடைய மனைவிமார்களும் எங்களது பிள்ளைகளும் மார்க்க வரைகரைகளை தாண்டி செல்கின்ற பொழுதோ அவர்கள் மேல் இருக்கின்ற பாசத்தினால் அல்லாஹ்வை மறந்து அந்த விடயங்களை நாங்கள் அங்கீகரித்து கொண்டிருக்கிறோம். மனைவியின் மனதை நோகடிக்கக்கூடாது என்பதற்காக, மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமண நாள் விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த சமுதாயத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்நிய கலாச்சாரங்களை உட்படுத்தி கேக்கு வெட்டி நாங்கள் கொண்டாடுகிறோம். பிள்ளையை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிறந்த நாள் கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம். பல ஆயிரங்களை செலவழிக்கிறோம், சில லட்சங்களை செலவழிக்கிறோம். நாங்கள் எங்கள் மூதாதையர்கள் போன்றோ தியாகம் செய்ய வேண்டும் அந்த உணர்வு இல்லை என்றால் கூட எங்களுடைய மனைவிமார்கள், எங்களது பிள்ளைகள், எங்களுக்கு அன்புக்குரியவர்கள் மார்க்க வரையறைகளை விட்டு செல்கின்ற பொழுதோ அல்லாஹுக்காக அவர்களை வெறுப்பதற்கு கூட, அந்த நடைமுறையிலிருந்து அவர்களை தடுத்து கொள்வதற்கு கூட எங்களுக்கு மனது வரையில்லை என்றால் நாங்கள் என்ன தியாகம் செய்கிறோம்? எங்களால் இன்னும் என்ன செய்ய முடியும்? அவர்கள் செய்தது போன்றோ அவ்வாறான பெரும் பெரும் தியாகங்களை இமாம்கள் செய்தது போன்றோ, சஹாபாக்கள் செய்தது போன்றோ, நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்தது போன்றோ நாங்கள் செய்யவில்லை என்றாலும் எங்களுடைய மனதால் இந்த விடயங்களை, இந்த மாதிரியான மோசமான விடயங்களை, அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகின்ற விடயங்களை நாங்கள் வெறுத்து எங்களுக்குரியவர்களை, எங்களுக்குரிய குடும்பங்களை நாங்கள் தடுக்கவில்லை என்றால் நாங்கள் இன்னும் என்னதான் செய்ய முடியும்? என்ன செய்வதற்கு இருக்கிறது? இவ்வாறான ஆக கீழ்மட்டமான தியாகங்களை கூட எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அல்லாஹுக்காக தலை வெட்டப்பட்டு உயிரிழந்த சஹாபாக்கள் ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் அல்லாஹுக்காக எங்களுடைய தலைமுடியை சரியாக செய்வதில் கூட நாங்கள் பின்வாங்குகிறோமே. அல்லாஹு தாலா என்ன கட்டளையிட்டு இருக்கிறான்? ரசூலுல்லாஹ் எவ்வாறு வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தந்து இருக்கிறார்கள். எவ்வாறு எங்களுடைய சிகை அலங்காரங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய தலைமுடி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கை வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். கேவலம் கட்ட சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னாலும், இஸ்லாமிய விரோதிகளான பிரபலியங்களுக்கு பின்னாலும் நாங்கள் சென்று அவர்களை போன்று ஆடை அணிய வேண்டும் என்றும், அவர்களை போன்று முடிவெட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூலின் அந்த வாழ்க்கை வழிமுறைகளை புறம் தள்ளிவிட்டு நாங்கள் செல்வோமாக இருந்தால் இன்னும் என்னதான் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, லேசாக கடந்து செல்ல வேண்டிய விடயமல்ல. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் சோதனைகள் எதற்கு மாட்படவில்லை. எந்த விதமான சோதனைகளும் எங்களுக்கு ஏற்படவில்லை. அதுதான் காரணம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் முஸ்லிமாக இருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக எங்களை யாரும் கொலை செய்யவில்லை, எங்களுடைய குடும்பத்தில் யாரையும் கொலை செய்யவில்லை. அவ்வாறான சோதனைகளுக்கு நாங்கள் ஆட்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக நாங்கள் குடும்பத்திலிருந்து புறம் தள்ளப்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக எங்களுடைய குழந்தைகள் கொலை செய்யப்படவில்லை, எங்களுடைய குழந்தைகள் ஊனமாக்கப்படவில்லை.
நாங்கள் ஊனமாக்கப்படவில்லை. இவ்வாறான எந்த விதமான சோதனைகளும் எங்களை ஆட்கொள்ளாத காரணத்தால்தான் இன்று இந்த இஸ்லாம் எவ்வாறான இரத்த கடை வரைந்த வரலாறாக எங்களுக்கு வந்திருக்கிறது, இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இலவசமாக கிடைத்த பொருளுக்கோ எப்பொழுதும் மதிப்பில்லை என்று சொல்வார்கள். அதே போன்றோ இஸ்லாமிய தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் பிறந்ததினால், இலவசமாக இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்ததனால் அந்த இஸ்லாத்தின் பெருமதி தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து செயற்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, பேசுகின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் அந்த காலத்தில் சஹாபாக்கள் எவ்வாறான தியாகங்களை செய்தார்கள் என்றால், இன்று எங்களுடைய இதே காலத்தில் இதே நாங்கள் வாழ்கின்ற இதே சொகுசான வாழ்க்கை வாழ்கின்ற இதே பூமியில் எங்களுடைய பலஸ்தீன சகோதரர்கள் இஸ்லாம் என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அநியாயமாக கால் கைகள் வெட்டப்பட்டு ஊனமாக்கப்படுகிறார்கள். நாங்கள் இங்கே திருமண நாள் என்றும் பிறந்த நாள் என்றும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கேக்குகளை வெட்டி சாப்பிடாமல் முகத்தில் பூசி அடித்து அதனை அநியாயமாக்குகின்ற வீண் விரயமாக்குகின்ற அதே நேரத்தில் தான் ஒரு காய்ந்த ரொட்டி துண்டுக்காக சிறிய பிள்ளைகள் வரிசையில் நிற்கிறார்கள். நாங்கள் விளையாட்டாக பல 1000 லிட்டர் தண்ணீர்களை வீணாக்குகின்ற அதே நேரத்தில் தான் ஒரு கோப்பை நீருக்காக அங்கே வரிசை நிற்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், அம் ஹசிபத்தும் அந்த துகுலுல் ஜன்னா, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா சொர்க்கம் செல்ல முடியும் என்று? வலம் ஆயாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலோ மின் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் தர்ரா, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் ஏற்பட்டு கடைசியாக அவர்கள் ரசூல்மார்களிடத்தில் கேட்டார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுதான் வரும் என்று கடைசியாக கேட்டுவிடுகின்ற அளவுக்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்தது. அவ்வாறான சோதனைகள் வராமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்றுவிட முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நீதியாளன் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அல்லாஹ் நீதியாளன். இஸ்லாத்திற்காக தன் பொருளாதாரத்தை தியாகம் செய்து, தன்னுடைய உறவுகளை தியாகம் செய்து, தன் உயிரை தியாகம் செய்து, உடல் அங்கங்களை தியாகம் செய்த அவர்களுக்கும் அதே சுவர்க்கம். எந்த விதமான தியாகங்களும் செய்யாமல் நாங்கள் இஸ்லாத்தின் விரோதிகளின் அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற எங்களுக்கும் அதே சுவர்க்கம் என்று நாங்கள் எந்த நிலையில் கனவு காண முடியும்? எந்த விதத்தில் அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் அதனை எதிர்பார்க்க முடியும் என்ற விடயத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அனைத்து தியாகங்களையும் செய்த ஒருவருக்கும் அதே பரிசு. எந்த தியாகமும் செய்யாமல் நாங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கும் அதே பரிசு என்றால் அல்லாஹ்வுடைய நீதி பிழைத்து போகும் அல்லவா, பிழையாகும் அல்லவா அங்கே? எனவே நாங்கள் சற்று சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் பெரும் பெரும் தியாகங்களை செய்ய முடியாவிட்டாலும் எங்களால் செய்ய முடியுமான அந்த மனதளவிலான தியாகங்களை கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும், செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது, செய்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு தியாகங்களையும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்தே தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விலை மதிப்பற்ற, யாரும் காண முடியாத, யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாத அந்த உயரிய சொர்க்கத்தை நாங்கள் பரிசாக அடைந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் கடைசி வரை அதை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது என்ற விடயத்தை நாங்கள் ஆணித்தரமாக எங்களுடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். லேசாக கிடைத்துவிட முடியாது. சொர்க்கம் என்பது அது விலை மதிப்பற்றது. அது தான்றோடித்தனமாக வாழ்பவர்களுக்கு அது கிடைக்காது. ஹராமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு, ஹராமான பொருளாதாரத்தை தேடி அதன் மூலமாக தன் உடலை வளர்த்து கொண்டவர்களுக்கான இடம் அல்லாது, ஹராத்தின் மூலமாக வளர்ந்த உடம்புக்கானது அல்லாது. ஹராத்தின் மூலமாக வளர்ந்த உடம்புக்கு அங்கே நரகம் இருக்கிறது. நல்ல செயற்பாடுகள் மூலமாக,
தியாகத்தின் மூலமாக அல்லாஹுக்காக வென்று அனைத்தையும் பொறுத்து கொண்ட அந்த உடல்களுக்காக, அந்த மனதுக்காகத்தான் இந்த சுவனம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்ற விடயத்தை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் ஆழமாக மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், கடைசியாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்ற விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடையக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய அந்த வளமையில் ஒரு சமுதாயம் சீர்கட்டு போகின்ற பொழுது நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களுக்கு அனுப்பினான். அவர்கள் அந்த சமுதாயத்தை நேர்வழிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ரசூல்மார்களும், எத்தனை நபிமார்களும், எத்தனை தாய்கள் வந்தாலும் நாங்களாக எங்களை மாற்றிக்கொள்ளாத வரை எங்கள் உள்ளங்கள் மாறுபடாது. இது எனது கருத்தில்லை. அல்லாஹ் தாலா கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் தாலா ஒரு கூட்டத்தை அவர்களாகவே அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹும் மாற்றிவிட மாட்டான். அல்லாஹ் தாலா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். நன்மை எது, தீமை எது என்று பிரித்து அறியக்கூடிய அறிவை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அந்த அறிவை வைத்து நாங்கள் ஒவ்வொருவரும் எது சரி, எது பிழை, எது அல்லாஹுடைய வார்த்தை, எது மோசமான வார்த்தை, எது நேரான வழி, எது மோசமான வழி என்பதை நாங்கள் தான் புரிந்து செயற்பட வேண்டும். அல்லாஹுக்காக நாங்கள் தான் எங்களுடைய உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுவரை அல்லாஹு தாலாவும் எங்களை மாற்ற மாட்டான் என்ற இந்த குர்ஆனிய வசனத்தை நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. எப்பொழுதோ மரணம் என்ற அந்த நிலை யாருக்கும் சொல்ல முடியாத நிரந்தரமற்ற வாழ்க்கை. அல்லாஹு தாலா நீண்ட நெடிய வாழ்க்கையை எங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் எங்களை தியாகம் செய்து கொள்ள வேண்டும். எங்களது மனங்களை அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் தியாகம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யாரெல்லாம் வரம்பு மீறுகிறார்களோ, இந்த உலக வாழ்க்கையை சிறப்பானதாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஒதுங்குமிடம் என்ன தெரியுமா? நரகம். தொடர்ந்து கூறுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரெல்லாம் நான் என்னுடைய இரட்சகனுக்கு முன்னால், அல்லாஹுக்கு முன்னால் நான் எழுப்பி நிப்பாட்டப்படுவேன். அந்த அல்லாஹுக்கு முன்னால் யார் என்னை படைத்திருக்கிறானோ, யார் எனது தேவைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறானோ, அந்த இரட்சகனுக்கு முன்னால், அந்த இறைவனுக்கு முன்னால் நான் எழுப்பி நிப்பாட்டப்படுவேன், அவனது கேள்விக்கு உட்படுத்தப்படுவேன் என்ற அந்த விடயத்தை பயந்து தனது மனதை மாற்றிக்கொள்கிறாரோ, தனது மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு ஒதுங்குமிடமாக அல்லாஹு தாலா வைத்திருப்பது சுவர்க்கம் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா நன்மாராயம் கூறுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, கேவலமான மோசமான விடயங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. அல்லாஹுடைய இந்த சிந்தனை இல்லாமல் இந்த மார்க்கம் எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற அந்த பெருமதி விளங்காமல் நாங்கள் கேவலமான மோசமான அந்த போதைக்கு அடிமையானவர்களாக, கேவலமான காம உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக, ஆபாசத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆபாசத்திற்கும் அந்த போதைக்கும் அடிமைப்பட்டவர்களாக நாங்கள் இருப்பதனால் எங்களுடைய குடும்பங்கள் எங்களை விட்டு, இந்த இஸ்லாத்தை விட்டு தூரமாகின்ற அந்த நிலையை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இன்று இந்த சமுதாயத்தில் குடும்ப தலைவர்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஏவலை அல்லாஹு தாலா கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது போன்றோ எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பது, எங்களை பாதுகாப்பது என்பது எவ்வாறு எங்கள் மீது பொறுப்பாக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறு அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்காவிட்டால் எங்களை கேள்வி கேட்டு நரகத்திற்கு அனுப்புவானோ, அதற்கேற்ற தண்டனை தருவானோ, அதே போன்றோ எங்களுடைய குடும்பங்களில் சீரழிவுகள், கலாச்சார சீரழிவுகள், இஸ்லாமிய வரம்புகளை மீறுகின்ற அந்த நடவடிக்கைகள் ஏற்படுகின்ற பொழுதும் கூட அவர்களை கட்டாயமாக நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களை இஸ்லாமிய வரையறைக்குள் வாழச் செய்வதற்கான அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அது எங்கள் பொறுப்பு. அல்லாஹு தாலா அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிப்பான். எனவே அந்த விடயங்களை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக தியாகம் செய்பவர்களாக, எங்களுடைய மனதால் தியாகம் செய்பவர்களாக, எங்களுடைய பொருளாதாரத்தால், எங்களுடைய உடலால்
அல்லாஹுக்காக தியாகம் செய்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹுடைய இறை நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த விலை மதிப்பற்ற ஒப்பற்ற அந்த சுவர்க்கத்தை நாங்கள் எங்களுக்கு பரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.